நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நான் நலமாக இருக்கின்றேன், உற்சாகமாக இருக்கின்றேன். காரணம் உங்களுக்கே தெரியும், சொல்லுங்க உங்க கதையை. ஸோ இன்னைக்கு நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி தளத்தில் என்ன ஒரு கதை அப்படின்னா, ஒரு கரடி. அப்போ அந்த கரடி அதுக்கு நிறைய நண்பர்கள், எல்லா விலங்குகளோடும், அதாவது கரடி இன்னொரு கரடி நண்பன் அப்படின்னு இல்லாமல் குரங்கோட ஒரு நட்பு, மிக்சடா எல்லாருமே, நரியோட ஒரு ஃப்ரெண்டு, எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த கரடி காட்டுக்குள்ளே தனியாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓநாய்கள் கூட்டம் என்ன பண்ணிருச்சு, அதை வந்து சுத்து போட்டுருச்சு. அப்போ ஓநாய்கள் தாக்குறதுக்கு தயாராக வருது. இந்த கரடிக்கு ஒரு பயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க, எவனாலும் என்ன பண்ணுவான். அப்போ ஓநாய் கூட்டத்துல ஒரு நண்பன் கூட இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இங்க எல்லாம் ஓநாய்கள் சேர்ந்து என்ன பண்ணுது, தாக்குறதுக்கு கிட்ட வருது. இது ரெடியா இருக்குது, ஓகே நம்மளும் தாக்க தயாராகிக்கிறோம், என்னன்னாலும் பாத்துக்கலாம், எத்தனை பேர்னாலும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பலமே இருக்கு பின்னாடியா. அப்போ இந்த டைம் ஓநாயோடைய அந்த ஆல்ஃபா ஃபர்ஸ்ட் ஓநாய் என்ன பண்ணுது, வந்து அதை தாக்க ஆரம்பிச்சோன்னா இதுவும் பதிலுக்கு என்ன பண்ணுறது, தாக்கலாம் முயற்சி பண்ணுது. திடீர்னு பார்த்தா இதோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து குரங்க பார்த்தா, அது குரங்கு என்ன பண்ணிக்கிச்சு, மரத்துல மேல ஏறி உட்காந்துக்கிச்சு. நரிய பார்த்தா நரி என்ன பண்ணுச்சு, அந்த நரி வலைக்குள்ள போய் என்ன பண்ணிக்கிச்சு, பதுங்கி உட்காந்துக்கிடுச்சு. ஒரு காட்டு பன்றி இருந்துச்சு, காட்டு பன்றி எங்கேயோ போய் என்ன பண்ணிக்கிச்சு, ஒளிஞ்சுக்கிச்சு. என்னடா இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சோம், எல்லாம் ஓடிட்டாங்களே, என்னடா பண்ணா அப்படிங்கன்னு பார்க்கல. திடீர்னு எங்க இருந்தோ ஒரு வந்த நாய் வந்து என்ன பண்ணிருக்குது, அந்த ஓநாய்களோட பயங்கரமா ஃபைட் பண்ணுது. அதில் ஒரு பொசிஷன் வந்து கரெக்டாக ஒரு ஓநாயோட சங்கு கரெக்டாக என்ன பண்ணுச்சு, ஆல்ஃபாவோடைய சங்கு அது கவிருச்சு. மற்ற ஓநாய்கள் மேலே பறண்டது எல்லாம் செய்து அதை எப்படியா அந்த சங்கை விடுவிக்க வைக்கணும்னு பார்க்குது. ஆனால் இது பிடிச்ச பிடி என்ன பண்ணலை, விடலை. எவ்வளோ மேலே காயங்கள் ஏற்பட்டாலும் இதில் பிடியில் உறுதியாக என்ன பண்ணிருச்சு, இருந்துருச்சு. இந்த நாள் கரடியும் கொஞ்சம் என்ன பண்ணுச்சு, மற்ற ஓநாய்களை விரட்ட ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு இடத்துல ஓநாய்கள் அதோட தோல்வியை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணிருச்சு, அங்கேருந்து எஸ்கேப்பாக ஓடிடுச்சு. இப்போ இந்த நாய் வந்து மேலெல்லாம் அந்த காயப்பட்டதோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு அமைதியாக அப்படி நின்றுட்டு இருக்குது. அந்த காட்டுப்பண்ணி வந்து சொல்லுது, நான் பின்னாடி போய் ஆட்களை கூட்டு வர போனேன், அதுக்குள்ள சண்டை முடிஞ்சிருச்சா அப்படின்னு என்ன பண்ணுச்சு, அது வந்து கேட்குது. உடனே குரங்கு சொல்லுது, நான் மேலே இருந்து எவன் எங்க தாக்க வர போறாங்கிறத நான் பார்த்துட்டு உனக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் தான் என்ன பண்ணேன், மரத்து மேலே இருந்தேன் அப்படின்னு. நரி சொல்லியிருக்கு, நான் வந்து ஒளிஞ்சு இருந்துக்கிட்டு அவங்க இந்த பக்கம் வரும்போது என்ன பண்ணலாம், அந்த வலையில இருந்து தாக்கலாம்னு நினச்சி நான் இந்த வலையில என்ன பண்ணேன், நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் உண்மையாக காப்பாற்றின நான் என்ன பண்ணல, ஒரு வாய் திறந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு பேசவே இல்லை. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பழமொழி தான், உண்மையான நண்பனை என்ன பண்ணலாம், ஆபத்து காலத்தில் அறியலாம். ஸோ நம்மோடு இருப்பவர்கள் எல்லாம் நமக்கானவர்கள் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துட கூடாது. இக்கட்டான சூழல் தான் நம்மோடு இருப்பவர்கள் நமக்கானவர்களா, நமக்கானவர்கள் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய. ஆபத்தில் உதவுபவனை உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நண்பன் எல்லாருக்கும் அமையட்டும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இந்த நாளை அற்புதமா ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
காலை தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. ஒவ்வொரு நாளுமே நம்ம காலையில எழுந்த உடனே எல்லோருக்குமே சுறுசுறுப்பா, நம்மள சுறுசுறுப்பா ஆக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிப்போம் இல்லையா? காஃபியா இருக்கட்டும், இல்லை டீயா இருக்கட்டும், பூஸ்டா இருக்கட்டும், ஏதோ ஒன்று குடிக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு சுறுசுறுப்பு. அதே மாதிரிதான் இந்த விடியலும், அதாவது இப்ப விடிஞ்சிருக்க இந்த ஒரு நாளுமே நம்மளுக்கு நம்மளுடைய மனசு சுறுசுறுப்பாக்குறதுக்கு நல்ல நல்ல சிந்தனைகளை நம்ம வந்து உட்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகள் இந்த கடவுள் வணக்கம் தளம் தந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்றையெல்லாம் நம்ம என்ன சிந்திக்க போகிறோம்? ஸோ இன்னைக்கானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வீடுகளுக்குள்ள போகிறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டு டோரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு வசனம் ஏதாவது வச்சுருப்பாங்க. அதில் வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உள்ளே வரும் அப்படின்னு அந்த பழைய வேர்ஷன், இன்னொன்று கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி நியூ வேர்ஷன்ஸ்லாம் அந்த வசன போர்டு என்ன பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாம் என்ன அப்படின்னா காட் சூசன் சைல்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. யூஸ்வலாக நம்ம ஃபாதர்ஸ் யாராவது ஒருத்தங்க நல்லா பண்ணாங்கன்னா இவங்களாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பாம்பாங்க. சில பேர் நல்ல நல்ல செயல்களை செய்கின்ற பொழுது சொல்லுவாங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையாகவே கடவுள் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாரா? அப்படி தேர்ந்தெடுத்தாருன்னா அதை எப்படி நாம கண்டுபிடிக்கலாம்? ஸோ அப்படிங்கிறப்ப உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு, வெற்றிகரமான ஒரு நிலைக்கு, இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய நிலையிலேருந்து என்னை கடவுள் உயர்த்தி வேற ஒரு இடத்துக்கு என்ன பண்ண போறாரு, கொண்டு போக போறாரு அப்படின்னா அப்போ என் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், எப்படி எதை நான் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம், இந்த ஒவ்வொரு சினாரியும் இன்னைக்கு என் லைஃப்ல நடக்குதா, அப்போ நடந்துச்சுன்னா கடவுள் என்னை அடுத்த நிலைக்கு என்ன பண்ணுறாரு, கொண்டு போக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. மொதல் விஷயம், இன்னைக்கு நான் எந்த நிலையில இருக்கின்றனோ அந்த நிலையில நான் வந்து ஒரு அமைதியற்ற நிலையில என்ன பண்ணுவேன், இருப்பேன். எனக்கு இந்த நிலை வந்து ஏதாவது ஒரு வலியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், இது எனக்கு போதுமானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இல்லை எனக்கு எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க வந்து துன்பப்படுகின்ற பொழுது என்னால் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இல்ல முடியாம என்னுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வலியை தரக்கூடிய ஒரு தருணமாக என்ன பண்ணலாம், அது இருக்கலாம். அதாவது ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து மன நிம்மதி என்பதே இல்லை. அதாவது என்ன அப்படின்னா என்னை பற்றி என் வளர்ச்சி, நான் என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற கவலை மட்டும் இல்லாமல் பிறரை பற்றி அந்த சொன்ன வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு பிறருடைய குற்றங்களை, பிறருடைய குறைகள், ஏதோ ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து மனது நோகிறது, எனக்கு வலி எடுக்கிறது, வேதனை எடுக்கிறது. அதை நினைச்சு நான் சம்பந்தமே இல்லாதவங்க அழுதா கூட எனக்கு அதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்லெஸ் லைஃப் எனக்குள்ள இருக்குன்னா கடவுள் என்னை அடுத்த கட்டத்திற்கு தயாராக சிறப்பு ஜோ. உண்மையே ஒரு அற்புதமான தலைப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி தெரிஞ்சுப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றேன். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்களை தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமானவர்களே, இன்று நம்மளுக்கு சிந்தனையாக கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடல் அதிகாரம் 139. இந்த திருப்பாடலின் பின்னணியை பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய அடைக்கலத்தை நாடி தேடுகின்ற பிள்ளைகளாக இருந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு கட்டத்தில் ஆண்டவரை மறந்து அவருடைய சுயபோக்கில் வாழ்ந்து விட்டார்கள். எனவே ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைப்பது போல அவர் மோசேயின் வழியாக இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார்.
இஸ்ரேல் மக்கள் அவர்கள் அந்த உணவிற்காக, வயிற்பசிக்காகத்தான் அவர்கள் ஆண்டவரை தேடிய பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புவதோ அவரை நாடி தேடி ஓடுகின்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மகன்களாக, மகள்களாக இருக்க வேண்டும் என்பதை மோசேயின் வழியாக உணர்த்துகிறார். இதைத்தான் தாவீது அரசர் இன்றைய திருப்பாடின் வழியாக நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் நாம் நிற்பதையும் நடப்பதையும் எழுவதையும் படுப்பதையும் அனைத்தையும் அறிந்தவர் நம் ஆண்டவர். எனவே நாம் அவரை நாடாமல் நமக்கு தேவையான காரியங்களை குறித்து நாம் நாடுகிறோம். எனவே தான் தாவீது அரசர் அவர் உணர்த்தி சொல்கிறார், நாம் ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர்தான் இந்த வாழ்வை நாம் சுவைத்து கொண்டிருக்கிறோம். எனவே அவரை மறந்து நம்மளுடைய வாழ்வை நீடிக்கும் விதமாக நாம் நம்மளுடைய பெரியவர்களை, அதாவது நமக்கு மேல் இருப்பவர்களை திருப்தி செய்யும் விதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான திருப்தி செய்வது நம் ஆண்டவரைத்தான். மாறாக நாம் நம்மளுடைய நாளையும் நம்மளுடைய தொழிலையும் கூட்டி சேர்ப்பதற்காக நம்மளுடைய பெரியவர்களை, நம்மளுடைய மேனேஜர், ஆஃபீஸர் போன்ற பல நிலையில் உள்ளவர்களை நாம் திருப்தி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே பிரியமானவர்களை, அவர்களை திருப்தி செய்யாமல், ஆண்டவரே நான் வாழ்வதும் இயங்குவதும் உம்முடைய வல்லமையால், எனக்கு இந்த தொழில் வல்லமை கொடுத்தது உம்முடைய ஆசிரால், எனவே நான் உமக்கேற்ற வாழ்வு, உமக்கேற்ற செயலை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நம்மையே தாழ்த்தி கொண்டு நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து தான் நாம் செயல்பட வேண்டும் என்று தாவீது அரசர் தனது முதல் பகுதியில் தெள்ள தெளிவாக கூறுகிறார். இரண்டாவது பகுதியை பார்த்தோம் என்றால், நாம் ஆண்டவருக்காக செயல்படும் போது ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் உணர்வோம். நாம் பல வேளையில் நம்மளுடைய தேவைகளை முன்வைக்கும் பொழுது நாம் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருப்போம். ஆனால் பல வேளையில், பல சமயத்தில் மற்றவர்களுடைய விருப்பத்தை ஏற்று செய்யும் பொழுது நாம் முணுமுணுத்து மன சங்கடத்தோடு நாம் செய்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்வதெல்லாம் நாம் ஆண்டவருக்கே செய்கிறோம் என்பதை நாம் உணர்வோம். பிரியமானவர்களே, ஒருத்தர் தன்னுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவர்கள் நம்மை தயவாக தேடி வருகிறார் என்றால், நாம் ஆண்டவரை சுவைத்திருக்கிறோம் என்றால், நம் மனமும் தன்னிடம் இருப்பதை கொடுப்பதுதான் மேலான கொடையாளர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், அதுவுமில்லாமல் ஆண்டவருடைய பிள்ளைகள். எனவே பிரியமானவர்களே, இதனை நாம் சிந்திப்போம். நாம் எவ்வாறு செயல்படுகிறோம்? நாம் மனமுவந்து பிறருக்கு உதவி செய்கிறோமா, அல்லது எனக்கு நாளைக்கு தேவைப்படுகிறது என்று ஒதுக்கி வைத்து நாம் செயல்படுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவது பகுதியாக ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்தோம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக திகழ்வோம். எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக திகழ்வோம் என்றால், பிரியமானவர்களே, நாம் மனமுவந்து பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கே உதவி செய்வதற்கு சமம். எனவே நாம் எவ்வாறு செயல்படுகிறோம்? மனமுவந்து செயல்படுகிறோமா, அல்லது கஷ்டத்திலும் ஐயோ நாளைக்கு எனக்கு தேவைப்படுகிறது என மனக்குறுகி நாம் செயல்படுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் ஆசிரோடு நாமையும் நம் வாழ்க்கை சிந்தனையோடும் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, வாழ்வது ஒரு முறைத்தான், அது வாழ்வதற்கு மட்டுமல்ல, உம்முடைய மாட்சியையும் ஆட்சியையும் எடுத்துரைக்கக்கூடியதாக நான் இருக்கணும். அது எவ்வாறு இருக்க முடியும் என்றால், நான் பிறரை நேசிக்கும் பொழுதுதான், அதுவும் முழு மனதாக நேசிக்கும் பொழுதுதான் அதில் உமது அன்பையும் உண்மையும் சுபிக்கக்கூடியதாக மாறும். எனவே நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமாக. எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள்
நிற்பதும் இயங்குவதும் உயிர் மூச்சு விடுவதும் உமது வல்லமையால். எனவே நாங்கள் இருக்கும் பொழுதே உம்மை சுவைத்து உம்மை ரசித்து ருசித்து வாழக்கூடிய மகனாக மகளாக திகழ எங்களை பயன்படுத்தும். அது எவ்வாறென்றால், நாங்கள் பிறரை எங்களைப் போல நேசிக்கும் பொழுதுதான் அது உண்மையான அன்பை நாங்கள் சுவைக்க முடியும். எனவே ஆண்டவரே, அதற்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தாரும். எங்கள் ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன். சிறப்பு அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து வாழ்வின் அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்து செல்ல போகிறார் என்றால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்ததான் என்ன நிகழும்னு சொல்றாங்க. நம்ம இப்படி ஒரு நிலையில இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா கடவுள் வந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு, ஒரு தயாரிப்பு நிலையில வைத்துட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம ஊர்ஜிதமா நம்பிடலாம். என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கு, எனக்கு எங்குமே வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திக்கட்டான ஒரு நிலையில உட்காந்துட்டு இருப்போம்ல. அது உறவுகள் ஆகட்டும், நம்ம உறவை நம்பி போயிருப்போம், அந்த உறவு நம்மளை கைவிட்டிருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது முன்னேறிடலான்னு போயிருக்கோம், அந்த பிசினஸ் நம்மளை கைவிட்டிருக்கோம். இந்த சொசைட்டியை நம்பி நம்ம ஏதாவது அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருப்போம், அதுவும் நம்மளை கைவிட்டிருக்கோம். ஸோ ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அப்படின்றப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு நிலையில நம்ம உட்காந்துருப்போம்ல. அப்போ அப்படி ஒரு நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களை தயார்படுத்திட்டு இருக்காரு, உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போவார். கண்டிப்பா. இதுல என்ன, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுருச்சு, அப்புறம் எப்படிங்க கடவுள் வழி நடத்துவார்னு கேட்டா, அவருக்கு நமக்குன்னு ஒரு டோரை திறந்து வச்சிருக்காரு. அந்த டோர் நம்ம கண்ணுக்கு என்ன பண்றதில்ல, தெரியறது கிடையாது. அதை விட்டுட்டு நம்ம மற்ற டோர்லாம் போய் என்ன பண்றோம், தட்டுறோம், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம், உடைக்கிறதுக்கெல்லாம் முற்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் பண்ணி டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி அவர் எந்த டோரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரோ அந்த டோருக்கு என்ன பண்ணுவார், கூட்டிட்டு போவார். ஸோ நம்ம எல்லாரும் அந்த நம்ம லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நினைச்சு பார்த்தா அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, நான் ஆனால் வேற ஐடியா வச்சிருந்தேன், ஆனா என் லைஃப்ல நடந்தது வேற விஷயம் நடந்துச்சுன்னா காரணம் என்ன, கடவுள் என்ன பண்ணிருக்கிறார், நமக்கு எந்த ரைட்டான பாத், இதுதான் நீ போக வேண்டிய சரியான பாதை, இந்த பாதையில போறதுக்கு நீ தேவையில்லாம எங்கெல்லாம போய் என்ன பண்ணிட்டு இருக்க, கதவை தட்டிட்டு இருக்கிற, அந்த பாதையை தேடிட்டு இருக்கிற. ஸோ அப்போ இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கான டைவர்ஷன் போடக்கூடிய அந்த போர்டு தான் நாம் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் நமக்கான பாதைகள் அடைத்திருப்பதாக நமக்கு தோன்றக்கூடிய அந்த தருணம். அந்த தருணத்தில் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கான பாதையை வச்சுட்டு கடவுள் காத்துட்டு இருக்காரு. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணா ஓகே, எது என்னுடைய பாதை அப்படின்னு நாம அதை பயணிக்க தொடங்குகின்ற பொழுது கடவுள் நம்மை வழி நடத்துவதை நம்மால் உணர முடியும். சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜூன் 24 புனித திருமுழுக்கு யோவான் பிறப்பு திருவிழா. யூதேயா நாட்டில் வாழ்ந்த வயது முதிர்ந்த தம்பதிகளான செக்கரியா எலிசபெத் பெற்றோருக்கு முதல் நூற்றாண்டில் பிறந்தார் திருமுழுக்கு யோவான். ஆண்டவர் இயேசுவின் உறவினரான இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு பிறந்தார். ஒட்டக முடியிலான ஆடையையும் தோல் கச்சையினையும் இடையில் கட்டியிருந்த திருமுழுக்கு யோவான் தன் 27வது வயதில் தன் போதிக்கும் பணியினை தொடங்கினார். யூதேயாவின் பாலி நிலத்தில் வாழ்ந்த இவர் யூதேயா மக்களிடம் மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றினார். வெட்டுக் கிளியினையும் காட்டுத் தேனையும் உணவாக உட்கொண்ட திருமுழுக்கு யோவான் எருசலேம் மற்றும் யூதேயா பகுதியினை சேர்ந்த மக்களுக்கு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு வழங்கினார். எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர், அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை என்று ஆண்டவரின் வருகையினை முன்னறிவித்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்கான வழியினை செம்மைப்படுத்தினார். ஏரோது அரசன் பிலிப்பின் மனைவியான ஏரோதியாவினை தன் மனைவியாக்கிக் கொள்ள இதனை தவறு என்று எடுத்துரைத்த திருமுழுக்கு யோவான் கிபி 31ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்.
5ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்து பிறப்பு விழாவினை டிசம்பர் 25ஆம் நாள் கொண்டாடிட திரு அவையினால் முடிவெடுக்கப்பட்ட பொழுது திருமுழுக்கு யோவானின் திருவிழாவினை ஜூன் 24ஆம் நாள் கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. புனித திருமுழுக்கு யோவானின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்தோரையும் நமது வளர்ச்சிக்கு தடையாக இருந்தோரையும் மன்னித்து அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. கண்டிப்பா சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். எல்லோருடைய பெரிய நம்பிக்கையுமே கடவுள் நம்ம கூட இருக்காரு, கடவுள் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு நம்பி தானே நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி தலைப்பு தான் இதுவும். அதாவது ஒரு தயாரிப்பு நிலையில நம்மளை வைத்திருக்கிறார், அதை நம்ம உணர்ந்தவங்களா இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம இப்ப எந்த நிலையில இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அடுத்ததா என்ன. ஸோ அடுத்ததா நீங்கள் சொன்ன மாதிரி கடவுள் நம்ம கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா நான் உறுதிப்பட சொல்லுவேன், கடவுள் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்காரு. 24 hour கிராஸ் அவன் அவர் நம்மளை விட்டு நீங்கவே கிடையாது. நாம தான் அடிக்கடி என்ன பண்ணுறோம்னா இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறப்போ பயந்து அம்மா கையை விட்டுட்டு ஓடக்கூடிய குழந்தை போல அடிக்கடி அவரை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழலும் கூட மன்னிச்சு சரி ஓகே இவனை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும்பா, எதுவும் தப்பு பண்ணிட்டாம்பா அப்படின்னு மன்னிச்சு நம்ம கொண்டு போறாருன்னா இந்த நிலைகளை கடந்து வருகின்ற பொழுது நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம், கடவுள் நம்மை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி. ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில திரைப்படம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, நிறைய சீரீஸ்லாம் போயிருக்குது. அந்த திரைப்படத்தில் எல்லா சீரீஸ்லையுமே வேற ஸ்பைடர் மேனை நடிக்க ஒவ்வொருத்தவங்க வரப்போ ஒரே ஒரு டைலாக் மட்டும் அது எல்லா திரைப்படங்களும் முக்கியமான கட்டத்தில் என்ன அந்த டைலாக் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பைடர் மேனாக இருக்கிறது எல்லாருக்கும் இப்போ சின்ன வயசில் ஃபஸ்ட்டு பார்ட்லாம் பார்த்த உடனே சிலந்தி கடிச்சா எல்லாம் ஸ்பைடர் மேனாக எல்லாம் இருக்கிறப்போ வலுக்கட்டாயமாக சிலந்தி பிடிச்சி விளையாடினா சின்ன பசங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு கிரேட் பவர், அந்த பவர் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்க. ஆனால் அது சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, கிரேட் பவர் ஆல்வேஸ் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நிறைய பொறுப்புகள் நமக்கு என்ன இருக்கும். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த அடுத்த நிலை என்னை உயர்த்த போகிறார் அப்படின்னா அந்த பவருக்கு ஏற்ற மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு என்ன இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. அப்போ அந்த பொறுப்புகளை நான் என்ன பண்ணணும், சரிவர செய்ய வேண்டும். அப்போ அதற்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணாத சேலஞ்சஸ் எல்லாம் லைஃப்ல வரும். என்னடா அது புதுசாக இருக்கு, எப்படா இது அப்படின்னா அதை நான் கற்றுக்கொண்டு எனக்கான சக்தி எனக்கான பவர் அவர் கொடுக்குறப்போ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதான் சொல்லுவாங்க, வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான ஒரு கல்லூரி. இங்கே முதலில் தேர்வுகள் நடத்தப்பட்ட பின்னரே பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றது. அதுதான் கடவுளுடைய திட்டமே. நமக்கு முதலே சிலபஸ் எல்லாம் டீச் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸாம்லாம் வைக்க மாட்டார். அந்த எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம்ல எல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு ஓகே இப்போ பாஸ் அப்படின்னு சொல்லி நமக்கான அடுத்த நிலைக்கு என்ன பண்ணுவார், எடுத்துகிட்டு போவார். ஸோ அப்போ இது வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணாத சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோன்னா கடவுள் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நம்பணும் இறை மக்களுக்கு. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அழகான பாரசீக கிளி ஒன்றை வளர்த்து வந்தார் மாமன்னர் அக்பர். 10 பணியாளர்களை போட்டு நல்லா பராமரிச்சு வந்தாரு. தினமும் போவாரு, உணவு ஊட்டுவாரு, பேசுவாரு, பாசம் காட்டுவாரு, வருவாரு. ஒரு நாள் அந்த கிளி செத்து போச்சு. கடுமையா கோபமாயிட்டார் அக்பர். அந்த 10 பேரையும் கண்ணா பின்னான்னு திட்டிவிட்டாரு. அந்த கிளிங்காவுமாவே தெரிஞ்ச அவரு புதுசா இன்னொரு கிளிய வாங்கினாரு. சொல்லிவிட்டாரு, இந்த பாரசீக கிளியாவது பத்திரமா பாத்துக்கங்க, எவனாவது கிளி செத்து போச்சுன்னு மட்டும் சொன்னா அவன் தலை அவன்கிட்ட இருக்காது, சீவிடுவேன் சீவி. கராரா சொல்லிவிட்டாரு. இப்போ சர்வ ஜாக்கிரதையா அந்த 10 பேரும் அந்த கிளிய பராமரிச்சாங்க, கண்ணு கருத்துமா காத்தாங்க. எப்பவுமே யாராவது ஒரு ஆளு பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க. ராத்திரி பகலா அதோட பேசி பேசி பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அப்படி சர்வ ஜாக்கிரதையா செஞ்சோம். அந்த பாழா போன பாரசீக கிளி செத்து போச்சு. பதறி போயிட்டாங்க அந்த 10 பேரும். திகைச்சு போய் நின்னாங்க. யாரு மன்னர்கிட்ட போய் கிளி செத்து போச்சுன்னு சொல்லி உயிரை விடுறது? திகைச்சு போய் நின்னாங்க. ஆஸ்தான அமைச்சர் பீர்பால் கிட்ட போய் நின்னாங்க. அவரு சரி விடுங்க, பக்குவமா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அக்பர் கிட்ட போய் நின்னாரு. மெல்ல முடிச்ச அவுத்து விட்டாரு. மன்னா என்ன? கிளி மன்னா. ஆமா, அதுக்கு என்ன? போய் பார்த்தீங்களா மன்னா? சில நாட்களுக்கு முன்னால் போய் பார்த்து விட்டு பேசிவிட்டு தான் வந்தேன். இப்ப என்ன? அப்படியா மன்னா? நேத்திலிருந்து அந்த கிளி பேசவே இல்லையாம்.
என்ன பேசலையா? ஆமாம் அண்ணா, எதுவுமே சாப்பிடலையா. என்ன சாப்பிடலையா? சாப்பிடவும் இல்லையா? ஆமாம் அண்ணா, கண்ணை திறக்கவுமே இல்லையா. ஆச்சரியமா இருக்கு, கண்ணை திறக்கலையா? அந்த கிளி என்னதான் பண்ணுது? ஒண்ணுமே பண்ணல மண்ணா, மட்டமல்லாக்க படுத்துக்கிட்டு. ஆமாம் அண்ணா, 2 காலையும் மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாம அசையாம அப்படியே கிடக்குது மண்ணா, மணிக்கணக்கா. அதான் அப்படி மட்டமல்லாக்க. என்ன பீர்பால் உளறீங்க? கிளி செத்து போச்சுன்னு சொல்லுங்க, நீங்க சொன்னா சரிதான் மண்ணா. இப்படித்தான் வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும், விவேக புள்ள வாழ்ந்துக்கும். கை தவறினால் கண்ணாடி உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை. சொல்லுதல் யாவர்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வாய்கிளிய பேசுறது ஈஸி, பேசினபடி செய்யறது கஷ்டம். மீன் கூட தூண்டிலிருந்து தப்பும் வாய் மூடி இருந்தால். ஏண்டா ஓவிய நோட்ல நாய் படம் வரைஞ்சிட்டு வாய வரையாம வச்சிருக்க அப்படின்னு டீச்சர் கேட்டதுக்கு, நாய் தான் ஒரு வாயில்லா பிராணி ஆச்சே டீச்சர் அப்படின்னு அந்த மாணவன். குறைக்காத நாயும் இல்ல, குறை சொல்லாத வாயும் இல்ல, அதனால நம்ம வேலைய நாம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கணும். இப்படி ஒரு நம்ம ஆளோட வாயி. வாட் இஸ் தயிர் அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன் கேட்டதுக்கு விடுவான நம்மாளு இங்கிலீஷ்லயே பொழந்து கட்டிட்டான் பாருங்க. மில்க் ஸ்லீப்பிங் அட் நைட், மார்னிங் பிகம் டைட், அதுதான் தயிர். நாங்களும் இங்கிலீஷ் பேசுவோம்ல. இதோ கணவர்களுக்கு கணிசமான டிப்ஸ். வாயை மூடுன்னு மனைவியால் கிட்ட கத்துறதை விட, ஆகா உன் இதழ்கள் தான் மூடி இருக்கும் போது எவ்வளவு அழகுன்னு சொல்லி பாருங்க, அப்புறம் பாருங்க. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. கடவுள் நம்மை வாழ்வின் ஒரு பெரிய நிலைக்கு எடுத்து செல்ல இருக்கிறார், நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு போக இருக்கிறார் என்றால் நம்முள் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? இப்படி ஒரு மாற்றம் நம்ம கிட்ட நிகழுது அப்படின்னா கண்டிப்பா கடவுள் வந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு அப்படின்றத நம்பலாம். என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு எப்பவுமே எல்லாருமே ஒரு தனி நபரா இருக்கும்போது, ஒரு தனி மனிதனா இருக்கும்போது முன்னுரிமை அப்படின்னு அந்த ப்ரியாரிட்டி அப்படின்றது நமக்கு கொடுப்போம் இல்லையா? ஸோ இந்த ஒரு இடத்துல இருந்து நமக்கு அப்படின்ற அந்த இதை போய் ஓகே, அது வந்து மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக, மற்றவங்களுடைய அந்த ஒரு தூண்டுதுக்கோலா நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக, அப்படிப்பட்ட அந்த ஒரு ப்ரியாரிட்டியை மற்றவங்களுக்காக அப்படின்னு கொடுக்குற ஒரு நிலை நமக்கு மாற்றம் வருகிறது நம்ம கிட்ட அப்படின்னா, கண்டிப்பா கடவுள் நம்ம ஏதோ ஒரு வகையில் வழி நடத்திட்டு இருக்கார் அப்படின்றத நம்பலாம். நிச்சயமா இது வந்து எல்லாரையும் கடவுள் வழி நடத்துவாரா, எல்லாரையும் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவாரான்னு கேட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் அவர் எல்லாரையும், அவர் படைத்த எல்லா மனிதர்களையும் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போக அவர் விரும்புறாரு. யாரெல்லாம் அவர்கிட்ட சரண்டர் ஆகிறாங்களோ, ஓகே இதுக்கு நான் ஒபே பண்ணிக்கிறேன், இதுக்கு நான் என்னை கையளிக்கிறேன் அப்படிங்கிற நிலைக்கு வராங்களோ, அவங்க அடுத்த நிலைக்கு என்ன பண்றாங்க, போறாங்க. இல்லை எனக்கு இது வேணாம், நான் இப்படியே எப்பவும் கம்ஃபர்ட்டுக்குள்ளே இருந்துக்கிறேங்கிறவங்க, அது சொல்லுவாங்க வெந்ததை தின்னோம் விதி வந்ததும் சத்தம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க இருந்ததும் யாருக்கும் தெரியாது, வாழ்ந்தது யாருக்கும் தெரியாது, மறைஞ்சது யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ கடவுள் என்னை பயன்படுத்துகிற ஒரு பேருந்தில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கான இருக்கை தேடி கஷ்டப்பட்டு நீங்களே நாள் முழுவதும் நின்று வேலை பார்த்து கால் வரைக்கும் எப்பண்டா உட்காரலாம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பேருந்தில் ஒரு இருக்கை என்பது கிடைக்குது, அதில் போய் உட்காடுறீங்க. ஆனால் உங்களை காட்டிலும் வயதான ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த இருக்கைக்காக அவர் தகுதியானவராக இருக்கிறாரு, பார்க்குறீங்க, எந்திரிச்சு கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அப்போ கடவுள் நம்ம என்ன பண்ணுறாரு, அடுத்த நிலைக்கு எடுத்துக்கிறார். ஸோ ஏன்னா நான் எனக்காக வாழாமல் நான் பிறருக்காக என்ன பண்ணுறேன், வாழ தொடங்கி. இது வந்து சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அந்த இடம் கிடச்சிச்சு இல்லையா, அந்த பெரியவர்கிட்ட அந்த எந்த மனிதர் அந்த உதவியை பெற்றுக்கொண்டார் அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா தான் அது தெரியும், அது எப்பேற்பட்ட விஷயம்னு சொல்லி. நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் உழைப்பாளர் தினத்தன்னைக்கு ஒருத்தவங்க நம்ம கூப்பிட்டு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தோம், உழைப்பில் உண்மை நன்மை அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு. திருமதி பத்மா அவர்கள் அவங்க கண்டெடுத்த ஒரு 40 சவர நகை என்ன பண்ணாங்க, ஊரிய நபர்கிட்ட சேர்த்தாங்க. அப்போ அந்த அம்மா வந்து பேசுகிறப்போ நான் கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த நபர் ஒருத்தங்க தொலைச்சவங்க கிட்ட போய் திரும்ப கொடுத்தீங்க, அவங்க வாங்கிக்கிட்டாங்க இல்லையா, அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுமா, நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு. அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்து வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச நேரத்தில் அவங்களுக்கானது திரும்ப கிடச்சது நினச்சி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ உங்களுடைய மனநிலை எப்படிமா இருந்துச்சு அப்படின்னு. அப்போ நான் எடுத்துச்சு என் பொருள் இல்லை, எடுத்து கொடுத்தேன், அவ்வளோதான்ப்பா. ஸோ அப்போ இதுதான் அந்த மனநிலை, கடவுள் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மனநிலை. அப்போ அந்த மனநிலை இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதுன்னா நாம் உணர்ந்து கொள்ளலாம், கடவுள் நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கேட்கும் போது ரொம்ப அப்படியே மனசு ஃபுல்லா சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு நிலையும் நமக்கு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதை பத்தி தொடர்ந்து பேசலாமே. அடுத்த பகுதி பார்க்கலாம். அப்படியே ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ சொல்லுங்க. கடவுள் நம்மளை வழி நடத்துகிறார், நம்மளை தயார்படுத்துகிறார் அடுத்த நிலைக்கு. அதற்கு நாம் இங்கே பொழுது என்னென்ன மாற்றத்தை நமக்குள்ளவே கொண்டு வந்துட்டு இருக்கோம், அது நம்மளாலே உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்ததாக கடவுள் நம்மை வாழ்வின் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி இன்னொரு விஷயத்தின் வழியாக உணரலாம் அப்படின்னா,
ஒரு திரைப்படம் சந்தோஷ் சுப்பிரமணியம்னு ஒரு திரைப்படம் நடிகர் ரவி அவர்கள் நடிச்சிருந்த ஒரு திரைப்படம். அப்போ அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு சீன் வந்து அவருக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து டே மச்சான் அந்த 2ல் ஒன்றா தொடுறா அப்படின்னு சொல்லி ஒத்த வரல என்ன பண்ணுவார்னா நீட்டிட்டு கேட்பாரு, என்னடா ஷாக் ஆகிட்டியா, உன் லைஃப்பில் எல்லாமே ஒரே ஆப்ஷன் தான், அதனால் நீ இதைத்தான் என்ன ஆகணும் தொட்டாகணும் அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணுவார். ஸோ இப்போ இதே போல் கடவுள் நம்மளை சூஸ் பண்ணணும், நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாரு, நம்மளை அடுத்த நாளைக்கு கூட்டு போறாருன்னா அந்த 2ல் ஒன்றா தொடுன்னு சொல்லி நம்ம முன்னாடி ஒரே ஒரு பாதையை தான் என்ன பண்ணியிருப்பாரு வச்சிருப்பாரு. நம்மளை அதுக்கு கன்வின்ஸ் பண்ணிடுவார். அவர் வந்து ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று, ரொம்ப பிடித்தமான பாடல், ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டு நானும் மயங்கி போனேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை கன்வின்ஸ் பண்ணி ஓகே நமக்கு நினைப்பு அது வரைக்கும் எனக்கு இது செட் ஆகாது, யோனா மாதிரி தான், எனக்கு இது செட் ஆகாது, நான் அப்படி இது பண்ண மாட்டேன், எரேமியா ஃபஸ்ட்டு கூப்பிட்டப்போ உட்காந்துட்டு எனக்கு பேச்சு வராது, எனக்கு பேசலாம் தெரியாது, நான் திக்குவாயன் எல்லாம் சொன்னவங்களை ஃபுல்லாக மோசையை கூப்பிட்டப்போ மோசை என்ன சொன்னார், ஐயோ எனக்கா இதுக்கு செட்டே ஆகாதுனாரு. ஆனால் ஈஸியாக என்ன பண்ணிட்டார், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி என்ன வேலை செய்ய வைக்கணுமோ அந்த வேலை என்ன பண்ணார் செய்ய வச்சு. ஸோ அதுபோல் நம்ம தேர்ந்தெடுக்கின்ற பொழுதும் ஈஸியாக நம்மளை என்ன பண்ணிடுவார், கன்வின்ஸ் பண்ணி நான் இதுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது அது முடியாது, நான் அப்படி இப்படி நீ என்னதான் உருண்டு பரண்டு தப்பிச்சு ஓடலாம் நம்ம நினைச்சாலும் நம்மை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. அந்த இடத்துல நம்ம ஒரு கட்டத்தில் சரி ரைட்டு செஞ்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற கன்வின்ஸ் ஆகக்கூடிய மைண்ட் செட்டுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், வந்து விடுவோம். அதான் நம்ம சில நேரங்கள்ல இது இவ்வளவு பெரிய சவால், இந்த பெரிய சவாலை நான் எப்படி கடந்து வர போறேன், இந்த பெரிய பாறை எப்படி இதயத்தோட நம்ம இருப்போம், என்னடா இது இவ்வளவு பெரிய இதுவா, நம்ம எப்படி போக போறோம் இதை கடந்து அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு கட்டத்துல நமக்கே நேரம் அதுதான் என்ன நடக்குன்னு பார்த்துடலாம், அதுவா நம்மளா 2ல போட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் இல்லையா. ஸோ கடவுள் நம்மை வழி நடத்தி அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கிறார். அந்த நிலையில் நம்ம அதை உணரலாம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம், பார்த்த பகுதி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். நம்ம டெய்லி பண்ணுற சில ஹேபிட்ஸ்னாலேருந்து நம்ம ஸ்பைன் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே வருது. இது பேக் பெயின், நெக் பெயின், ஸ்கயாட்டிகா அப்படின்னு வரும்போது தான் இந்த ப்ராப்ளமே நமக்கு தெரிய வருது. ஸோ நம்ம பண்ணுற டெய்லி ஹேபிட்ஸில் பண்ணுற அந்த சின்ன சின்ன தப்புக என்னென்னன்றது நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. My name is Dr. Dinesh Chaudhary. I'm an orthopedic surgeon, Meridian Hospital, Kolattur, Chennai. So, number 1, long time sitting job. ஸோ உங்கள் ஜாபில் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காருவீங்க, அதாவது more than 6 to 10 hours ஒரே இடத்துல உட்காடுறீங்கன்னா இது ஸ்பைன் மேலே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்க்டாப் ஜாப் உங்களுக்கு இருந்தால் ஸோ 30 to 45 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு பிரேக் எடுங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் வாக்கோ இல்லை ஸ்ட்ரெச்சஸோ அது பண்ணுங்க. இது ஸ்பைன் மேலே ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் வராமல் பார்த்துக்கும். அடுத்து புவர் போஸ்டர். நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணும்போதோ இல்லை டெஸ்க்டாப் யூஸ் பண்ணும்போதோ இந்த பேக்கை பெண்ட் பண்ணி உக்காந்துக்கிறது, இல்லை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கழுத்தை கீழே வச்சு மொபைல் ஃபோனை ரொம்ப நேரம் பார்க்கறது, இதெல்லாம் நெக்லையும் மற்றும் பேக்லையும் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். திஸ் வில் லீட் டு unnecessary நெக் அண்ட் பேக் பெயின். ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்க. இந்த எர்கோனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க, கரெக்டான போஸ்டர் வைல் யூசிங் அ லேப்டாப், வைல் யூசிங் அ டெஸ்க்டாப் ஆர் வைல் யூசிங் அ ஃபோன், அதை யூஸ் பண்ணுங்க. அடுத்து ராங் ஸ்லீப்பிங் போஸ்டர். நீங்கள் தூங்கும்போது ஸ்டொமக் மேலே படுத்து தூங்குறீங்க, இல்லை ரொம்ப ஹெவியான ஹை பில்லோஸ் யூஸ் பண்ணாலும் நெக் மற்றும் பேக்குக்கு ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணும். இதனால வந்து நெக் அண்ட் பேக் பெயின் வரலாம். அடுத்து ரொம்ப ஹெவி பேக்ஸை ஒரே ஷோல்டரில் தூக்குனா, ரொம்ப நேரம் தூக்குனாலும் இது உங்களோட பாடி போஸ்டர், இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மாற்றும். இதனால இருந்தும் பேக் பெயின், ஷோல்டர் பெயின், நெக் பெயின் இதெல்லாம் வரலாம். அடுத்து ஓவர் வெயிட். எக்ஸ்ட்ரா வெயிட் இருந்தால் கூட அது ஸ்பைன் மேலே லோடை இன்க்ரீஸ் ஆகும். எஸ்பெஷலி இந்த பெலி ஃபேட் அது ஜாஸ்தி இருக்கும்போது லோ பேக் பெயின் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நோ எக்ஸசைசஸ். எக்ஸசைஸே இல்லாமல், மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கும்போதும் பேக் மசில்ஸ் எல்லாம் வீக்கன் ஆகுது. ஸோ ப்ராப்பர் வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், ஸ்பைன் அண்ட் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஸ்பைன் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராப்பர் வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், ஸ்பைன் அண்ட் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ப்ராப்பர் போஸ்டர் ஃபாலோ பண்ணணும், தூங்கும்போது ப்ராப்பரான போஸ்டரில் தூங்கணும், ஒர்க் பண்ணும்போதும் ப்ராப்பரான போஸ்டர் அதெல்லாம் பார்த்து மெயின்டைன் பண்ணால் உங்கள் ஸ்பைன் ஹெல்த் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஸ்பைன் தான் நம்ம பாடியோட மெயின் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் சொன்ன இந்த ஹேபிட்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ஸ்பைனுக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் ஹெல்த்தியாக இருக்கலாம். சப்போர்ட் யுவர் ஸ்பைன் டுடே ஸோ தட் இட் கேன் சப்போர்ட் யூ டுமாரோ.
தேங்க்யூ. சிறப்பான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்தாச்சு. இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், கடவுள் நம்மை வாழ்வின் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல நம்மை பயன்படுத்த அவர் தயாராக இருக்கின்ற பொழுது நம்முள் அவர் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன, அந்த மாற்றங்களை வைத்து அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததாக என்ன சொல்றோம்? அதாவது மற்றவர்களிடமிருந்து நாம் பிரிந்து தனியாக இருப்பது, அதாவது நம்மை தனிமைப்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சில நேரங்களில் அந்த தனிமை அப்படின்றது ரொம்ப கொடுமையா இருக்கலாம் கூட நம்ம யோசிப்போம்ல. அப்படிப்பட்ட அந்த தனிமையிலும் நம்மை வழி நடத்துகின்றார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நிலையில் நம்மளால உணர முடியும். இல்ல இதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக போறோம், நம்மளை விட்டு நம்மளுடைய உறவுகள் எல்லாம் போனாலும் நம்ம கூட ஒரு பெரிய உறவு நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்கு, அடுத்ததா பெருசா நமக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யதான் போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலை நமக்கு வரும் அந்த இடத்தில். அப்பொழுது அப்படி ஒரு உணர்வு வந்தது அப்படின்னா கடவுள் நமக்கு அடுத்த நிலைக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்ன்றதை நம்பலாம். நிச்சயமா இது எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கும். குறிப்பா அந்த லவ் ஃபெயிலியர்ஸ் ஆனவங்க லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, இவங்க எனக்குன்னு இல்லைன்னா கடவுள் ஏன் இவங்களை என்னை சந்திக்க வைக்கணும், இவங்களோட ஏன் என்னை பழக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அப்போ அந்த கேள்விக்கான விட என்னன்னா, இதுதான், கடவுள் உங்களை பயன்படுத்த இருக்கிறார். ஸோ வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையில்லையோ அவங்களெல்லாம் உங்களை விட்டு என்ன பண்ணுறாரு, கடந்து செல்கிறார். அப்போ சில உறவுகள் நம்ம விட்டு செல்லும்போது ரொம்ப வலி நிறைந்ததாக இருக்கும். என்னடா இவங்க நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, ஏன் இவங்க திடீர்னு போயிட்டாங்க, நம்ம கூட இல்லை அப்படிங்கிற நிலைகள் என்னன்னா, ஓகே நம்ம அடுத்த நிலைக்கு போகிறோம், அந்த நிலைக்கு இவங்க என்ன இல்லை, இவங்களுடைய பயணம் இல்லை, இவங்க நமக்கு வந்து மேபி அதில் ட்ராபேக்காக என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஸோ அதனால இந்த உறவு வேணான்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அது வந்து பிரித்து நமக்கு விட்டுருக்கிறாரு. நடிகர் விஜய் அவர்கள் நடித்த ஒரு குருவி அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் வந்து அந்த கார் போயிட்டு இருக்கல, ஒவ்வொரு பார்ட்டாக கலந்து விடுவோம். உடனே நடிகர் விவேக் சொல்றாரு, எங்கள் கார் போகிறப்ப எதெல்லாம் தேவையில்லையோ அதுவாகவே கலந்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை என்னும் ஓட்டத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறப்ப எந்த உறவுகள் நமக்கு தேவையில்லை, அப்போ நம்மளை பார்க்குறப்ப வெளியேந்து பார்க்குறப்போ ஏதோ நம்மளை அவர் தனிமைப்படுத்துவது போல என்ன பண்ணும் தோன்றும். அப்போ அந்த தனிமைப்படுத்துவது போல தோன்றக்கூடிய அந்த தருணத்தில் ஓகே இவர் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ன பண்றாரு, என்னையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம். சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து மகிழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் நாம் திரிகடுகம் எண் 44 இருக்கின்றோம். இன்று 3ஆம் கருத்தினை பார்த்து நிறைவு செய்யவிருக்கின்றோம். அறிவுடையார்க்கு நோய் ஆவன, விருந்தின்றி உண்ட பகலும், திருந்திழையார் புல்ல புடைபெயரா கங்குலும், இல்லார்க்கு ஒன்று ஈயாதொழிந்தகன்ற காலையும், இம்மூன்றும் நோயே உரனுடையார்க்கு. திரிகடுகம் 44. இன்று 3ஆம் கருத்து, இல்லார்க்கு ஒன்று ஈயாதொழிந்தகன்ற காலை. பொருள் என்ன? வறுமைப்பட்ட, ஏழை எளிய தன்மையில் இருக்கின்ற, பசியுற்றிருக்கின்ற ஒருவருக்கு தேவையான ஒன்றை கொடுக்காமல் நகர்ந்துவிட்ட அந்த காலை இருக்கிறதே, அதை எண்ணி பார்த்தாலும் அறிவுடையவர்களுக்கு வருத்தமாக இருக்கும். சான்றோர்களுக்கு அது ஒரு பெரிய பிழையாக தெரியும். காலையா, அங்கே எவரோ ஒரு தேவைக்காக வந்திருக்கிறாரா, அந்த தேவையை நிறைவு செய்ய வேண்டியது மாந்தநேய பண்பு என்பதாக இது சுட்டிக்காட்டுகிறது. வள்ளுவர் ஒரு குறளில் இப்படி பதிவு செய்வார், நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. பொருள் என்ன? அதாவது நல்ல ஒரு வழி, நல்ல ஒரு தேவை, நல்ல ஒரு நிலை, அதற்காக இந்த ஒன்றை நாங்கள் பெறவிருக்கிறோம் என்று அப்படி பெறுவது என்பது அவ்வளவு சிறப்புக்குரியது அன்று. முடிந்த வரைக்கும் பெறாமலேயே அங்கு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றால் நன்று, நடக்கட்டும் என்பதாக சொல்லிவிட்டு, இங்கே நாம் கொடுக்காமல் விட்டுவிட்டோம் என்றால், அதுவும் எப்படி மேல் உலகம், விண்ணகம், மோட்சம் என்றெல்லாம் சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை என்கின்ற ஒரு செய்தி நமக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது என்றாலும் கூட ஈதலே நன்று, கொடுத்தலே நன்று. ஆக இங்கே எவரும் மேலுலகம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, நம்ம கொடுக்கலன்னா நரகத்துக்கு போயிடுவோம், கொடுத்தா விண்ணகத்துக்கு போவோம், இப்படிப்பட்ட கணக்கு பார்த்து கொடுத்தல் என்பது கொடுத்தல் அல்ல. மாறாக மேலுலகம் இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி நமக்கு என்ன, ஆனால் இங்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும். அதான் ஒரு இறையில் அறிஞர் சொல்வார், நாம் அன்பு செய்ய வேண்டும், அந்த அன்பும் எப்படிப்பட்டதாக இருந்தால் அது உச்சமாக இருக்குமாம்.
கடவுளே இல்லாதது போன்று நாம் அன்பு செய்ய வேண்டும், கடவுள் இல்லை என்றாலும் அன்பு செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு உச்சமாக அவர் சொல்வார். கடவுள் இருக்கிறார், அவர் அன்பு செய்கிறார், அவர் அன்பாக இருக்கிறார், இதெல்லாம் ஒரு செய்தி, இதை நாம் ஏற்கிறோம். ஒருவேளை இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நடுவிலும் என்ன செய்தி வருகிறது? எப்பா நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, சரி அது உங்களுடைய முடிவு, ஆனால் அன்பு செய்வதை விட்டுவிட வேண்டாம். அப்போ கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களே அன்பு செய்வதை விட்டுவிட வேண்டாம், கொடுத்தலை விட்டுவிட வேண்டாம், உதவுதலை விட்டுவிட வேண்டாம் என்றால், இங்கு கடவுள் இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டு கடவுள் தான் எல்லாரையும் படைத்தார் என்று எண்ணிக்கொண்டு, ஆனால் கடவுள் விரும்புகிற அந்த கொடுத்தல் தன்மை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றால் இது என்ன? இதில் எது நாத்திகம், எது ஆத்திகம் என்கிற கேள்வியெல்லாம் இங்கே எழுகிறது. எனவே இங்கு கொடுத்தல், அது வழங்குதல், பகிர்தல், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அதற்கான செயல்பாடுகளை செய்தல், இவை எல்லாம் தான் ஈகை. அந்த ஈதல் செய்யப்படுகின்ற காலை இருக்கிறதே, அந்த காலை தான் சிறந்த காலை. அப்படி இல்லை, அந்த காலை வேளையில் நம்ம அந்த கொடுத்தலை செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றால் அது அதை நினைத்து பார்க்கின்ற பொழுதெல்லாமே நமக்கு துயர்தான், துன்பம்தான் என்று பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் காலை. திருப்பலியிலே வருகை பாட்டுக்கு ஒரு பாடல் பாடுவாங்க இல்லையா? காலை இளம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு இசை, காலை அதெல்லாம் வருகிறது. என்ன அந்த துதிக்க அப்படிங்கிற இடத்துல என்ன போட்டிருக்கலாம்? புகழ. அப்போ காலை இளங்கதிரே நீ கடவுளை புகழ எழு என்று பாடலாம். அருமை. இனி எழுதுகிறவர்கள் எல்லாரும் இதையும் கணிப்பில் எடுத்துக்கொண்டு எழுத அன்போடு வேண்டுகின்றோம். காலை என்பது ஒரு தனித்தமிழ் சொல். இதற்கு மாற்றாக என்ன சொல்லிடுறாங்க? மார்னிங், அதுவும் குட் மார்னிங் அப்படி சொல்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு செயலாக அவங்க பார்க்குறாங்க. ஆக அதை போன்று இன்னும் கொஞ்சம் ஒரு நையாண்டி தன்மையில் வருது காத்தால. சென்னை பகுதியெல்லாம் காத்தால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, காலை. ஆக மார்னிங் என்பதன்று அது காலை. அப்போ இந்த காலையிலேயே அதிகாலை, விடியற்காலை, இப்படியெல்லாம் சொற்கள் இருக்கின்றன. அருமையாக நாம் அதை பயன்படுத்தலாம். இதில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். தமிழர்கள் பொதுவாக தமிழ் உணர்வோடு சொல்ல வேண்டிய செய்தி வணக்கம். இந்த காலை வணக்கம், நண்பகல் வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம் இதெல்லாம் தமிழர்களுக்கு கிடையாது. ஆனால் இது மேலை நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் அப்படிங்கிறாங்க. நமக்கு எல்லா பொழுதுமே நல்ல பொழுதுதான், வணக்கம், நன்று. இதையும் நாம் மனத்தில் கொள்வோம். எனவே அவர்கள் குட் மார்னிங் சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு ஐயா வணக்கம், அம்மா வணக்கம் என்று நாம் சொல்லலாம், நன்று. இந்த செய்திகளை நாம் உள்ளடக்கி கொண்டு இங்கே நாம் பார்க்கின்றோம். அதாவது விருந்தினர்களுக்கு விருந்து கொடுக்காத அந்த பகல் அது கொடுமையானது. கணவன் மனைவி அன்போடு தழுவிக்கொள்ளாத அந்த இரவு அது கொடுமையானது. அதை போன்று தேவையில் இருக்கிற ஒருவருக்கு தேவையை அறிந்து உதவாத அந்த காலை அது கொடுமையானது. இந்த பொழுதுகளை எல்லாம் நல்ல பொழுதுகளாக மாற்றுவது தான் அறிவுடையவர்களே செயல். இதை திரிகடுகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏற்போம், அதன் வழியில் நாம் நடப்போம் என்று உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக ஆண்டவர் கடவுள் நம்ம எப்படி ஒரு தயார் நிலைக்கு கொண்டு செல்ல போகிறார், நாம் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றதை நம்ம உணரப் போகிறோம், சொல்லுங்க. ஸோ அடுத்ததாக எப்படி உணரலாம், எப்படி நம்ம ஒரு வழி நடத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் புதிய திறமைகளை, புதிய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். இப்போ ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இத்தனாம் தேதிக்குள்ளே இந்த ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் முடிக்காதவங்கள வேலையை விட்டு என்ன பண்ணிடுவோம், தூக்கிடுவோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு விதமான ஒரு மனநிலை. ஒன்று, அந்த கோர்ஸை முடிச்சு அந்த வேலையை நான் என்ன பண்ணணும், தக்க வைக்கணும். இல்லை, எனக்கு நான் என்ன படிச்சுக்கணும், அந்த வேலைக்கு நான் என்ன பண்ணிடுவேன், போகணும். ஸோ இப்போ இந்த நிலையில் எனக்கான வேலை வெளியே என்ன ஆகாது, கிடைக்காது, எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, டூ ஆர் டை அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் இதை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், அந்த நெருக்கடியில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளும். அது வரைக்கும் எனக்கு இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் அப்படிலாம் என்ன பண்ணலாம், நம்ம சொல்லி என்னெல்லாம் செய்யலாம். பட் வேறு நிர்பந்தம் அப்படிங்கிற சூழல் வருகின்ற பொழுது என்ன பண்ணுவோம், அதை கற்றுக்கொள்ளும். அதுபோல் கடவுள் என்னை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல இருக்கிறார். அந்த நிலைக்கு எனக்குள்ள சில திறமைகளும் சில ஞானங்களும் என்ன பண்ணுது, தேவைப்படுகிறது. அப்படிங்கிறப்போ அதை எனக்கு என்ன பண்ணுவார், கற்றுக் கொடுப்பார். அது கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட, முடியாது, இது எனக்கு செய்ய வராது, இது அளவுக்கு எனக்கு என்ன இல்லை, அறிவு இல்லை அப்படின்னு நம்ம என்னெல்லாம் சொன்னாலும் கூட
கற்றுக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படினாலும் என்ன பண்ணுவார், கற்றுக் கொடுப்பார். அப்போது அது முடிச்சு வரக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு ஞானம் நிறைந்த மனிதராக, புதிய புதிய திறமைகளை வளர்த்து கொண்ட ஒரு மனிதராக நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே அடையாளப்படுத்தப்படுவோம். ஸோ அப்போ கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டு பல பேர் இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஏன் என்னன்னு அப்ப புரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம சொல்ல சொல்ல ஒருத்தருக்கு புரிய ஆரம்பிக்கும். சிறப்பான ஒரு சிந்தனை நம்ம இன்னும் தொடர்ந்து சிந்திக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். சைபர் திருமணங்கள். ஒரு கிளிக், ஒரு ப்ரொஃபைல், ஒரு சிரிப்பு புகைப்படம். இணையவழி திருமணங்கள் பற்றி கேள்விப்பட்டதுண்டா? இந்த டிஜிட்டல் யுகத்தில் உங்கள் மகன் அல்லது மகளுக்காக நீங்கள் தேர்வு செய்கின்றவர் உண்மையிலேயே நல்லவரா? ஆன்லைன் மேட்ரிமோனி தளங்கள் மூலம் ஏற்படும் திருமணங்கள் இக்காலத்திற்கான தொழில்நுட்ப வளர்ச்சியா அல்லது சைபர் குற்றவாளிகளின் வலைவீச்சா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? அருள்வாக்கு பகுதி தொடக்க நூல் 29. லாபானுக்கு 2 புதல்வியர் இருந்தனர். மூத்தவள் பெயர் லேயா, இளையவள் பெயர் ராக்கேல். லேயா மங்கிய பார்வை உடையவள், ராக்கேலோ வடிவழகும் எழில் தோற்றமும் உடையவள். யாக்கோபு ராக்கேலை விரும்பினார். எனவே அவர், உம் இளைய மகள் ராக்கேலுக்காக 7 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்கிறேன் என்றார். அதற்கு லாபான், அவளை அந்நியன் ஒருவனுக்கு கொடுப்பதை விட உனக்கு கொடுப்பதே மேல் என்றான். ஆயினும் இவ்விவிலிய நிகழ்வில் யாக்கோபு 7 ஆண்டுகள் வேலை செய்த பிறகு கூட அவர் விரும்பிய ராக்கேலை மனம் செய்து வைக்காமல் அவருடைய மாமன் லாபான் ஏமாற்றி ஆள்மாறாட்டம் செய்து ராக்கேலுக்கு பதிலாக மூத்தவள் லேயாவை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்தான் என்பதை காண்கிறோம். காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறுவதில்லை. இதே ஆள்மாறாட்ட மோசடிகள் இந்த டிஜிட்டல் காலத்திலே ஆன்லைன் திருமணங்கள் என்ற போர்வையில் நாளுக்கு நாள் அதிகமாக நடந்தேறுகின்றன. இந்திய கலாச்சாரத்தில் திருமணம் என்பது 1000 காலத்து பயிர், வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம். இன்று திருமணத்தை ஒரு வியாபாரமாகவும் பார்க்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். எதுவாக இருந்தாலும் இன்றைய திருமணங்களில் பல குழப்பங்கள் மற்றும் குற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதிகரிக்கும் விவாகரத்துகள், தற்கொலை செய்திகள், வரதட்சணை கொடுமைகள், கௌரவ கொலைகள் என்று நீண்டு கொண்டு போகின்ற குற்ற பட்டியலே இதற்கு சான்று. எனினும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு திருமண சட்டம் 1954 அடிப்படையில் சைபர் திருமணத்தை சில குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அங்கீகரித்திருக்கிறது. சைபர் திருமணங்கள் ஒருபுறம் இருக்க, இணையவழி திருமண சேவைகள், ஆன்லைன் மேட்ரிமோனியல் சைட்ஸ் மழைக்கால புற்றீசல்களைப் போல அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இணைய சேவை வழியாக நடைபெறும் திருமணங்கள் மற்றும் அதன் நீடித்த தன்மை குறித்த ஆய்வு இன்று மிக அதிகமாக தேவைப்படுகிறது. சைபர் திருமண தளங்கள் இன்று பல்வேறு சைபர் குற்றங்களின் விளைநிலமாகவும் உள்ளன என்று இந்திய உள்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டதோடல்லாமல் அவற்றை எவ்வாறு கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றது. ஒரு மேட்ரிமோனியல் இணையதளத்தில் தங்கள் தரவுகளை பதிவு செய்வதற்கு முன்பாக அத்தளத்தின் உண்மைத்தன்மையை மறுசீராய்வு செய்து பார்க்க வேண்டும். இத்தளங்களின் வழியாக சந்திக்க விருப்பம் தெரிவிக்கின்றவர்களை மறைமுகமான இடத்தில் தனிமையில் அல்லாமல் பொது இடங்களில் துணையாளர் ஒருவரின் உடனிருப்போடு சந்திப்பது நல்லது. இவ்வகை இணையதளங்களில் அறிமுகமாகின்ற மனிதர்கள் பற்றிய விவரங்களை நண்பர்களோடும் அல்லது பெற்றோரோடும் பகிர்ந்து கொள்ளலாம். மேட்ரிமோனியல் இணையதளத்தின் வழியாக அல்லது சமூக ஊடகங்கள் வழியாக சந்திக்கும் மனிதர்களிடம் பணத்தையோ அல்லது அந்தரங்க புகைப்படங்களையோ பரிமாறி கொள்ளாமல் இருப்பது நல்லது. இணையம் ஒரு மனிதனின் வாழ்வில் எந்நாளும் நீடித்திருக்கின்ற உறவுகளை ஒன்றிணைக்கின்றது. முகம் தெரியாத 2 பேரை அறிமுகப்படுத்தி அவர்களை திருமணம் என்னும் உறவில் இணைக்கின்றது. எனினும் இதயங்களை இணைக்கின்ற இணையம் மோசடியில் ஈடுபடுவதை என்னவென்று சொல்வது? லாபான் யாக்கோபை ஏமாற்றி அவர் விரும்பிய ராக்கேலை மனம் செய்து கொடுக்காமல் மூத்த மகள் லேயாவை மனம் செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய இளமை கால உழைப்பையும் சுரண்டியதைப் போல இன்றும் இணைய உலகிலே ஏராளமான லாபான்கள்
டிஜிட்டல் மாமன்மார்கள் உலாவி வருகின்றனர். எனவே விழிப்பாயிருங்கள். இணையதள மோசடிகள் எந்த வகையிலும் எந்த விதத்திலும் வரலாம். எனவே மிகுந்த முன்னெச்சரிக்கை தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து வழி நடத்துகிறார், என்னை வாழ்வின் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல இருக்கிறார் அப்படின்னா என் லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழும், அதை வச்சு நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்ததா என்ன நிகழும்? பல பேர்கிட்ட வந்து இந்த ஒரு பெரிய இந்த ஃபெய்த், கடவுளுடைய ஃபெய்த் அப்படிலாம் இருக்காது இல்லையா? திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே கடவுளுடைய அப்படியே நெருங்கி சென்று அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவ்வளோ அழகா வந்து பேசுவாங்க. அதுக்கு பெரிய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக போகிறது அப்படின்றத அவங்க அழகாவே உணரலாம். காரணம் என்ன அப்படின்னா, கடவுளை நெருங்கி செல்வது, அவரை பத்தி ஜெபிப்பது, எந்நேரமும் அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஜெபிச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது, அந்த ஒரு உரையாடல், இந்த மாதிரி ஒரு மாற்றம் நமக்குள்ள நிகழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்ப அடுத்த கட்டம் நமக்கு வந்து உயரத்தை எட்ட போகிறது, நம்மளுடைய கடவுள் நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான்றதை உணர முடியும். கண்டிப்பா. அது பொழுதனைக்கும் ஜெபிச்சுட்டே இருக்கிறது, பொழுதனைக்கும் பேசும்போதெல்லாம் வந்து வார்த்தையில் பேசல ஒரு 10-20 விவிலிய வார்த்தைகளை மேற்கோள் காட்டுவது, இதெல்லாம் நான் கடவுளோடு நெருங்கி செல்வதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. நாங்கள் எப்பவும் கோவப்பட்டு கூடிய நபர், சிறு 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 எரிஞ்சு விழுந்துட்டு கூடிய நபர், திருதுப்புன்னு அவர் என்ன பண்ண, அவருக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கும். ஒரு நிகழ்வு வீட்டில் ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வு திரும்ப நடந்த ஒரு காஃபி என்ன பண்ணிட்டாங்க, கொட்டிட்டாங்க. முதல்ல இருக்கிறப்ப அவர் ரொம்ப எரிமலையாட்டம் வெடிச்சவர் இந்த டைம் ரொம்ப பொறுமையாக அதை ஈஸியாக என்ன கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுறாரு, அடுத்த நிலைக்கு அவரை எடுத்துகிட்டு போகிறார். ஏன்னா அவர் வந்து பண்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் ஓகே இட் ஹேப்பன், இது நடக்கும், இதை வந்து நம்ம கோவப்பட்டு இன்னும் ஆக போகிறது இல்லை. ஸோ அப்போ அவங்களுடைய கோபம், அவங்க இன்னொருத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டு இருக்கலாம், அந்த பொறாமை உணர்வு அவங்ககிட்ட என்ன பண்ணியிருக்கும், இல்லாமல் போக தொடங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எதெல்லாம் கெட்ட விஷயங்கள் வச்சுருந்தோமோ எல்லாத்தையும் குறைக்க ஆட்டோமேட்டிக்காக கடவுள்கிட்ட நம்ம நெருங்கி அவர் நம்மகிட்ட நெருங்கி வருது. நாம அவர்கிட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெருங்கி போகக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு உணர்வை நாம் என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். ஸோ எப்பவும் போல என்ன பண்ண மாட்டோம், கோவப்பட மாட்டோம். எப்பவும் போல யாரையும் என்ன பண்ண மாட்டோம், திட்ட மாட்டோம். எப்பவும் போல யாரையும் மேலையும் பழி சொல்ல மாட்டோம். எப்பவும் போல யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டோம். ஸோ இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வர நான் கடவுளை நெருங்கி சென்று கொண்டே இருப்பேன். நான் கடவுளை தேடுவது என்பது அதுதான். ஸோ இந்த மனநிலையை நான் பெற்றுக்கொள்கிறேன். எனக்குள்ள இப்போ இது மனநிலை மாறிக்கொண்டே இருக்குதுன்னா கடவுள் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று. இப்படிப்பட்ட ஒரு சேஞ்சஸ் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அப்ப நான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோன்றத நம்பலாம். தொடர்ந்து பேசலாம். ஜெய் பார்த்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில், பெரும்பாலான மாவட்டங்களில் வளரக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் வந்து கடலை பயிர். இந்த கடலை பயிரோட விதையை நீங்கள் முன்கூட்டி வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு இது. சரிங்களா? பொதுவாக நீங்கள் கடலை வேணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் முடிவு பண்ணணும், எனக்கு சாப்பிட்றதுக்கான கடலை வேணுமா அல்லது எண்ணெய் ஆட்டுறதுக்கான கடலை வேணுமா, இந்த முடிவுக்கு வந்துடணும். அப்போ அதில் நான் பொதுவாக மார்க்கெட்டில் போய் விற்க போகிறேன் அப்படிங்கிறது ஒன்றுங்க. குறிப்பிட்ட மார்க்கெட்டில், உதாரணத்துக்கு இந்த சாயந்தர நேரத்தில் பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் அந்த கடலை பெருவெட்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கடலை நான் செய்ய போகிறேன்னா, அல்லது வந்து மிக்சர்லலாம் போடுறாங்களா பெரிய பெரிய கடலை, அந்த மாதிரி பண்ண போகிறேன்னா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரகங்கள் எங்கே விற்கிது அப்படின்னு பார்த்து அதை வாங்கணுங்க. உதாரணத்துக்குங்க, பழைய ரகங்கள் VRI 2, VRI 6, VRI 8 இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எண்ணெய் பதமும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி பெருவெட்டு கடலைகள். அதே மாதிரி தான் ஆந்திர கடலையில் கிர்னார் 5, TCGS 1694 இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கான பெரிய கடலைகள். அதே இதில் எண்ணெய்த்தன்மை அதிகம் உள்ள கடலை அப்படின்னு பார்த்தா TMV 14, தமிழ்நாட்டோடதில் TMV 14, இந்த VRI 10. அதே மாதிரி ஆந்திர கடலையில் கதரி 18, 12, கிர்னார் 4 இதெல்லாம் நம்ம எண்ணெய்க்காக பயன்படுத்தலாங்க. பொதுவாக இந்த மாதிரி ரகங்களில் இன்னுமே ஒரு சில ரகம் இருக்குது. GJG 32, 34 அப்படின்ற ரகம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா எண்ணெய்த்தன்மை அதிகம் இருக்க மாதிரியும் உள்ள கடலை, அதிக விளைச்சல் தரக்கூடிய கடலை. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு எங்கே விற்கிது அப்படின்னு பார்த்து அதோடைய விதைகளை போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறைக்கு போனால் இன்றைக்கி பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும்
விஆர்ஐ 10 வச்சுருக்காங்க, கிர்னார் 5 வச்சுருக்காங்க. இந்த ரெண்டுமே நீங்கள் வாங்கலாம். அதில் இந்த கிர்னார் 5ங்கிறது உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகம், அதை நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அப்படின்னா விஆர்ஐ 10. வெளியில் போய் வாங்குகிறோம், அதிலே வந்து ஒரு சில ஊர்களில் விஆர்ஐ 8 வச்சுருக்காங்க. இதுகளுக்குள்ளே நம்ம முடிவெடுத்து வாங்கலாங்க. உயர் விளைச்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 1000 கிலோ ஓடுடன் சேர்ந்த கடலை கிடைக்கக்கூடிய ரகம். அதே நேரத்தில் இந்த கிர்னார் 5 மாதிரியானதெல்லாம் பார்த்திங்கன்னா 1500 கிலோ கிடைக்கக்கூடிய 1400லேருந்து 1500 கிலோ கிடைக்கும் கிர்னார் 5. ஒருவேளை நீங்கள் எண்ணெய் கடலை நான் பண்ணணும், அதே நேரத்தில் எனக்கு அதிக விளைச்சல் வரணும்னா நீங்கள் வாங்க வேண்டியது கதரி 18-12 இந்த ரகம். உத்தேசமாக தமிழ்நாட்டு ரகங்கள் இந்த விஆர்ஐ, டிஎம்வி இதெல்லாம் பார்த்தா 95 நாள், அதிகபட்சம் 105 நாள் வரக்கூடியது. வெயில் அதிகமாக இருந்தால் ஒரு 5 நாள் குறையுங்க. வெயில் கூட இருந்ததுன்னா, ஈரப்பதம் இருந்ததுன்னா ஒரு 10 நாள் கூடுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய 95 3 மாதம், அதாவது 95லேருந்து 105 நாள் உள்ள ரகம். அதே இது ஆந்திர கடலையெல்லாம் வந்து பார்த்தா 120 நாளை தொடும், 4 மாதத்தை தொடும். இந்த கடலை வந்து அதிகபட்ச லாபம் அப்படிங்கிறது வந்து 1000 கிலோலேருந்து 1400 கிலோ கிடைக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், எந்த கடலை வாங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாருங்கள். எந்த கடலை ரகம் நமக்கு அதிகமான விளைச்சல் தரக்கூடியது அப்படிங்கிறத மொதல் ரகத்தோட பேரை கேட்கணும். அந்த ரகம் வந்து நல்லா கவனித்தோம்னா எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்கணும். அவசரப்பட்டு வாங்கக்கூடாதுங்க, ஏதோ கொடுத்தாங்க அப்படின்னு வாங்கக்கூடாதுங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் போய் ஆயில் மில்லில் போய் வாங்குகிறோம். ஆயில் மில்லில் வாங்கினாலுமே அவங்கள்ட்ட கேட்கணும், இது என்ன ரகம், என்னைக்கானதா, உணவுக்கானதா, எவ்வளவு கடலை கிடைக்கும், ஓடோட கடலை எவ்வளோ கிடைக்கும், ஓடை உடச்சிட்டா உள்ளே இருக்க விதைப்பருப்பு மட்டும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கிடைக்கும், அப்போ அதை ஒரு கிலோ எவ்வளோ அப்படிங்கிறதோட பெருக்கி பார்த்தோம்னா அந்த நமக்கு விளைச்சல் நமக்கு லாபத்தை தருதா அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணி செய்யணும். அதனால் இந்த பதிவை பார்க்குற நேரத்தில் தயவுசெய்து உங்கள் மாவட்டமோ பக்கத்து மாவட்டங்களோ 2-3 மாவட்டம் போய் பார்த்தாது தெளிவான கடலை விதைகளை வாங்கிட்டு வந்து நடவு செய்ய பாருங்கள். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான அற்புதமான ஒரு பகுதி நம்ம பார்த்துட்டும், உழவும் உயர்வும். அடுத்ததாக கடவுள் நம்ம அடுத்த கட்டத்திற்கு நம்மளை கொண்டு செல்கிறார் என்ற அந்த தருணத்தை எப்படி நம்மால் உணர முடியும்? ஸோ அடுத்தது என்னென்னா, நமக்குள்ளே வந்து 2 விதமான மனநிலை இருக்கும். ஒன்று பயம் இருக்கும், இன்னொன்று நம்பிக்கை இருக்கும். ஆமாம். ஸோ பயமும் நம்பிக்கையும் எப்படி ஒரே இடத்துல இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும். அந்த பயம் வருகின்ற பொழுது இது பிரச்சனை எப்படிப்பா சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற பயம் வருகின்ற பொழுது ஒன்றும் பிரச்சனை, என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்கேருந்து என்ன பண்ணும், பிறக்கும். ஸோ சொல்லுவாங்களே, இருளில் இருந்தே வெளிச்சம் எப்போதும் பிறக்கும். அப்போ அதுபோல் அந்த பயக்கக்கூடிய அந்த உணர்வுலேருந்து எனக்குள்ள நம்பிக்கை, நான் பயந்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு வந்து நம்பிக்கையே வரலன்னா கடவுள் வழி நடத்துகிறாரா, ஆனால் அவர் வழி நடத்த ரெடியாக இருக்கிறார், நான் இன்னும் என்ன ஆகலை, தயாராகலன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ அந்த பயத்தை கடந்து நம்பிக்கையோடு வாழ்க்கையில் ஒரு குழப்பமான மனநிலையாக இருக்கு, ஆனால் என்னால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியுது. என்னுடைய வாழ்க்கை வந்து கருவாட்டு சத்த மாதிரி எப்போ பார்த்தாலும் கையை சத்தமாக கேட்டுட்டு இருக்கு, ஆனால் அதுலேயும் நான் ஒரு அமைதியை என்ன பண்ணுறேன், என்னால் உணர முடிகின்றது. எனக்கு எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் நிறைந்திருக்கிறது, ஆனால் அந்த சண்டை சச்சரவுகள் மத்தியிலும் ஒரு சமாதானமான ஒரு மனநிலை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொண்டிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா இரண்டரை கலந்த ஒரு மனநிலை. அப்போ இந்த மனநிலையில் எனக்கு என்னென்னா, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, இந்த பிரச்சனை எப்படி சரி செய்கிறது, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை என்னால் என்ன பண்ண முடியும், கண்டு உணர முடியும். அப்போ இந்த தெளிவு நம்மக்கிட்ட எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்மை வழி நடத்துகின்ற பொழுது. இல்லை எனக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற அந்த மைண்ட் செட்டு தான் இருக்குது, எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சல மனது கிளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்குது, ஆனால் அதற்கான தீர்வு இல்லை அப்படின்னா, கடவுள் வழி நடத்த ரெடியாக இருக்கிறாரு, கடவுள் காட்டக்கூடிய பாதை ஒன்று நான் என்ன பண்ணலை, சரிவர நான் கண்டு உணரவில்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். கண்டிப்பாக அந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் கூட நீ நம்பிக்கையோடு விதைக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக விருட்சமாக உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய வாழ்க்கை உயரும்ன்றது கடவுள் சொல்கிறார். கூடவே அதை உணர்வோம். தொடர்ந்தும் பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான பிரச்சனைகள். இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இர்ரெகுலர் பீரியட், வெள்ளைப்படுதல், அதிக ரத்தப்போக்கு, பிசிஓடி, குழந்தையின்மை,
உடல் பருமன், தைராய்டு, இதெல்லாம் ஜென்ரலாக பிரச்சனை இருக்கு. இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பிரச்சனைகள் வருது, ஒபிசிட்டி வருது. நம்ம என்ன பண்ணணும், டெய்லி ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சி, டெய்லி சில முக்கியமான உணவுகள் நம்ம கடைப்பிடித்தால் முடிந்த அளவு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராமல் தடுக்க முடியும். அப்போ இந்த பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? இருக்கு. உடற்பயிற்சி, டயட்டு, அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன் இருக்கக்கூடாது. ஒபிசிட்டி இருக்க 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 நம்மளை உடல் சோம்பேறித்தனம் பண்ணும். அப்போ என்ன ஆகும், ஒரு பொருள் எடுக்கணும்னா எடுத்து கொடுங்க, எடுக்க மாட்டோம். அப்புறம் படுத்துட்டே சாப்பிட்றது, படுத்துட்டே டிவி பார்க்குறது, படுத்துட்டே லேப்டாப் வச்சுக்கிறது, படுத்துட்டே ஃபோன் பார்க்குறது. அப்போ இன்னும் லேசி, இன்னும் சோம்பேறித்தனமும் அதிகம். அப்போ என்ன ஆகும், உடல் பருமன் அதிகமாகிட்டே போகும். பீரியடு வராது. இல்லை பிசிஓடினால சில பிரச்சனைகள் சொல்கிறேன். இர்ரெகுலர் பீரியடாக இருக்கலாம், அல்லது பிசிஓடினால ஓவர் ப்ளீட் ஆகலாம். பீரியடே இருக்காது, 3 months 6 months ஒன்ஸ் வரும். வந்தால் ஒரு 45 days 60 days கூட கண்டினியூஸாக ப்ளீட், ஓவர் ப்ளீட் கூட ஆகலாம். அப்போ என்ன ஆகும், உடம்பு ஏற்கனவே நம்ம அனிமிக் ஆகிடுவோம். அதில் இன்னும் மேலும் மேலும் அனிமிக், இரிட்டேட், எந்த வேலையும் செய்ய முடியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. அப்போது இந்த பிசிஓடி இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு சில ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு வரும்போது சொல்லித் தருவோம். சில எண்ணெய்கள் இருக்குது, அதில் நம்ம சீரகம் போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த சீரகத்தை உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு அந்த ஆயில்களை வயிறு பகுதிக்கு டெய்லி மசாஜ் பண்ணணும். அது நீங்கள் வரும்போது பிசிஓடி என்ன சைஸில் இருக்குது, எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ சைஸ் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிஸ்டோட சைஸு, அவங்களுக்கு மசாஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா சும்மா லேசாக திரும்பினாலே வலிக்கும், சில டைம் வெடிக்க நேரிடும். அதனால பேஷண்ட் கண்டிஷன், பிசிஓடி சைஸை பொறுத்து. இப்போ சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பெட் ரெஸ்ட் கூட இருக்க சொல்லுவோம். பெட் ரெஸ்ட்டில் இருந்து டயட் ஃபாலோ பண்ணி, மெடிசன் ஃபாலோ பண்ணி முதல்ல பிசிஓடியை கரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் அந்த கரைந்த பிறகு. இதே நார்மலாக சின்ன சின்ன சைஸில் இருக்குது, அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பெட் ரெஸ்ட்லாம் தேவையில்லை. அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன் இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு சரியாயிடும். 1 மாதத்தில் சரியான பேஷண்ட்லாம் இருக்காங்க பிசிஓடி. அதே போல் உடல் பருமன், பிசிஓடி, அது ஒரு 3-4 months 6 months எடுத்து வெயிட்டும் குறைஞ்சி பிசிஓடியும் சரியாகி கல்யாணம் ஆகி குழந்தையும் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு சில பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, தைராய்டு, பிசிஓடி, அப்புறம் அவங்க வந்து டிப்ரெஷன் எடுத்தோன்னே அப்படி இவங்க டிப்ரெஷன் பேஷண்ட்டு, இவங்களுக்கு பிசிஓடி இருக்குது, குழந்தை பிறக்காது, அப்படி இல்லை நம்ம சொல்லக்கூடாது. முயற்சின்னு இருக்குது. இப்போ அப்படி அந்த டிப்ரெஷன் பேஷண்ட்டு வெகுளியாக பேசுது, நான் சொன்னேன் தட்டி கொடுத்து பொறுமையாக அவங்களுக்கு பக்குவப்படுத்தணும். சைக்கலாஜிக்கலாக புரிஞ்சிட்டு அவங்கள பேசி தட்டி கொடுத்து எல்லாத்துக்குமான ட்ரீட்மெண்ட் டயட்டு சொல்லி இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அந்த பேரண்ட்ஸும் அந்த பெண்ணும், தெரியுங்களா, அவங்க ஹஸ்பண்டும். இதில் வேணும், இதெல்லாம் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அதனால் பிசிஓடின்னா பயப்படாதீங்க, மேக்சிமம் சர்ஜரி இல்லாமல் சிகிச்சை இருக்குது. ஆனால் அதுக்கு கடைப்பிடிக்க வேண்டியது உங்கள் கையில். நாங்கள் சொல்லலாம், கொடுக்கலாம், கடைப்பிடிக்கிறது யாரு? அதனால் நாங்கள் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்கிறது இல்லை. பிசிஓடி இருந்தால் ஒபிசிட்டி, தைராய்டு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், குழந்தையின்மைக்கெல்லாம் காரணம் இதுதான். அதை சரி பண்ணால் எல்லாம் சரியாகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் ரொம்ப மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் என்னை வாழ்வின் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல இருக்கிறார், வழி நடத்துகிறார் என்பதை சில வாழ்வில் நடக்கக்கூடிய மாற்றங்களை வைத்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கையற்ற நிலை அப்படின்னு ஒரு பக்கம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போது இருக்கும். இப்படி கடவுள் வந்து நம்மளை வழி நடத்துறாரு என்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு உணரும் பொழுது முழு திட்டமும், அதாவது ஃபுல் பிளானிங்கும் என்ன வச்சிருக்காரு நமக்காக அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா நம்மளை வச்சு அவர் ஏதோ ஒன்று பண்ண போறாரு, நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு, உயரத்தை கொடுக்க போறாருன்ற அந்த நம்பிக்கை இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள அறியாமலே ஒரு அமைதி நம்ம கிட்ட வரும். அந்த அமைதியின் நிலையை நம்ம உணர்ந்தும் போது ஓகே, ஏதோ ஒரு திட்டம் நமக்காக வச்சிருக்காரு,
அது நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட அதை கொடுத்துருவோம். கண்டிப்பாக ஒரு சினிமா படம் பார்த்தோம் அப்படின்னா சினிமா படத்தில் வந்து வெறும் ஹீரோ ஹீரோயின் வில்லன் அவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. நிறைய துணை கதாபாத்திரங்கள் எல்லாம் இருப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கான ரோல் என்ன பண்ணுவாங்க செஞ்சுட்டு போவாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரோல் என்னவோ அந்த ரோலை செய்யக்கூடிய நிலைக்கு நம்ம அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலைக்கு என்ன பண்ணிடுவோம் வந்துடும். ஸோ அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், அது ஃபுல் பிளான் என்ன எனக்கு எதுவுமே அவர் சொல்லலை. ஓகே, அந்த பிளானில் என்னுடைய ரோல் என்னவோ அந்த ரோலை நான் என்ன பண்ணுவேன் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு போவோம். மோசே எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அவர் வந்து முடியாதுனாரு. அவரை வலுக்கட்டாயமாக கூட்டு வந்து அந்த இஸ்ரேல் மக்களுக்கு பார்வோன் மன்னர்கிட்ட சண்டை போட வச்சு அந்த மக்களை கூட்டிகிட்டு போய் அந்த மக்கள் குறைகளெல்லாம் சொல்லி இவ்வளோ விஷயங்கள் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் பண்ணி அந்த மனுஷன் வந்திருக்காரு. ஆனால் அந்த மனுஷனால காணா நாட்டை பார்க்க முடிஞ்சுதான்னு கேட்டால் இல்லை. அப்போ அவருடைய ரோல் என்ன அப்படின்னா கூட்டிகிட்டு வர வரைக்கும் அவருடைய ரோல் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறார் செஞ்சிருக்கிறார். ஸோ அப்போ நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன திட்டனாலும் எப்படினாலும் வச்சுருக்கட்டும், நான் என்ன அவர் முழுமையாக நான் அவரிடம் கையளிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரண்டர் ஆகிறப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதை நம்மால் ஃபஸ்ட்டு உணர முடியும். எப்போ அந்த சரண்டர் ஸ்டேஜ் வருதோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், உணர முடியும். நமக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கணும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சரணாகதி ஆகக்கூடிய அளவுக்கு நாம் கடவுளை நம்புகிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. எல்லாருக்கிட்டையும் அதில் நமக்கு குறைகள் இருக்கின்றது. எவன் ஒருவன் கடவுள்கிட்ட சரணாகதி ஆகக்கூடிய நிலைமைகளை நம்பிக்கை வைக்கிறானோ அவன் விரும்பியது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதுதான் இன்றைக்கி கடவுள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இன்றைக்கி நம்ம எந்த நிலையில் இருப்போம், கடவுள் நம்ம எப்படி வழி நடத்துகிறார் என்பதை உணர்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உணர்த்த நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்றைக்கி நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் மரிய ஜோவானினா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். உடுவன் குப்பத்தை சேர்ந்த இன்ஃபன்ட் ஜெர்ஷன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா, பாட்டிகள், பெரியம்மா, சித்தி, மாமா, மாமி, அண்ணன்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோலின் மிஸ்டிகா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா, அப்பா, தாத்தாக்கள், பாட்டிகள், மாமாக்கள், அத்தைகள், ராஃபேல், ஷான், விஷால், ரேச்சல், ஹென்ரிகா, ஸ்ரேயா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ட்ரேசி ஜானிஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா வினோத், அம்மா ஷெர்லி, சகோதரி ட்ரீனிட்டா, தாத்தாக்கள் வில்லியம்ஸ், இருதயராஜ், பாட்டிகள் விமலா, நிர்மலா, சித்தப்பா விஜித், சித்தி ஸ்மிதா, சகோதரர்கள் சாமுவேல், ஸ்டீஃபன், மாமா, அத்தை, அத்தாச்சி, ஆன்யா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 37:4. ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, இறைவனை சரணடைவோம், இன்பமாக வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.